ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிடிடியோட தர்ஷன் டிக்கெட் நம்ம புக் பண்ணணும் அப்படின்னா ஆதார் கார்டு மட்டும்தான் வச்சு 300 ரூபா தரிசன டிக்கெட்டை நம்ம ஆன்லைன்ல புக் பண்ண முடியும். 300 ரூபா தரிசன டிக்கெட் புக்கிங்ல ஆதார் கார்டு தவிர ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் இதை யூஸ் பண்ணியும் நீங்க ஒரு வழியில 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணலாம். அது என்ன வழி, எப்படி புக் பண்றது அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த வே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி நிறைய வீடியோல நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து இதுல அடிஷ்னலா ப்ரூஃப் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாம இருக்கலாம். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வீடியோவா கூட இது இருக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல முக்கியமான அப்டேட் எல்லாம் நம்ம வீடியோவா வந்து ஷேர் பண்றோம். ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து டிடிடியோட நீங்க பார்க்கக்கூடிய இந்த அஃபீஷியல் வெப்சைட்ல நாம தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா ஆதார் நம்பர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். வேற எந்த ஐடி ப்ரூஃபும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஆனா ஏபிஎஸ்ஆர்டிசியில பஸ் டிக்கெட்டோட சேர்த்த தரிசன டிக்கெட்டை நம்ம புக் பண்றதுக்கு ஆதார் கார்டு இல்லாமையும் நம்ம ப்ரூஃப் எல்லாம் இருக்கு, யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பத்தி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இப்போதைக்கு செப்டம்பர் மாசத்துல கடைசி 30ஆம் தேதி வரைக்கும் டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆகியிருக்கு. யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா புக் பண்ணுங்க. ஸோ இந்த வெப்சைட்ல புக்கிங்கை பத்தினா ஒரு சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்ல ஏபிஎஸ்ஆர்டிசி ஆன்லைன் கொடுத்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோட லிங்க் கிடைக்கும். இல்லைனா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கும், கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல இருந்து போகுதுன்னா சென்னை, கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, ஒசூர், திருவண்ணாமலை, திருச்சி, மதுரை, இந்த இடங்கள்ல இருந்து உங்களுக்கு போற பஸ்ல வந்து தர்ஷன் டிக்கெட் இருக்கும். இதுல சென்னையில இருந்து போற இடத்துல ரொம்ப ஃபாஸ்டா வந்து ஃபில் ஆகும். ஏன்னா பஸ் டிக்கெட்டோட சேர்த்து தர்ஷன் டிக்கெட் ஃபேர் ரொம்ப கம்மியா வரும். அதனால ஸோ உங்களுக்கு எந்த பிளேஸ் கன்வீனியன்ட்டோ ட்ரை பண்ணுங்க. பாண்டிச்சேரியிலேருந்து கூட பஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இதில் நான் வந்து ஓங்கோல் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ஓங்கோல்ன்ற பிளேஸ்லேருந்து எப்போவுமே தர்ஷன் டிக்கெட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல திருப்பதி அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். டைரெக்டாக திருமலா கொடுக்கலாம். ஆனால் ஒரு சில பஸ் திருமலா போகாது. திருப்பதின்னு கொடுத்தே நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டிபார்ட் 1 அப்படின்னு இருக்கும். அதில் வந்து நான் இப்போ செப்டம்பர் மாதம் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். இதில் இருக்க முக்கியமான விஷயம் வந்து இப்போ 30ஆம் தேதி எனக்கு தரிசனம் வேணும் அப்படின்னா நான் எப்போ வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய டேட்டா கொடுக்கணும்னா 29ஆம் தேதி நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாதான் 30ஆம் தேதிக்கான தர்ஷன் டிக்கெட்டை புக் பண்ண முடியும். நீங்கள் 30ஆம் தேதியே கொடுத்துட்டு 30ஆம் தேதியே தர்ஷன் பார்க்கணுன்னா அதில் வந்து ட்ராவல் டைமுக்கும் தர்ஷன் டைமுக்கும் உங்களுக்கு முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு எரர் வந்து காட்டும். அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் அக்டோபர் 1க்கு வந்து தர்ஷன் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ வந்து பாருங்கள் செப்டம்பர் 30 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1ஆம் தேதிக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இன்னைக்கு நைட்டு செக் பண்ணுங்க, இல்லைனா நாளைக்கு காலையில் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் கிடைக்கும். இதில் வந்து நம்ம ஒன் வே மட்டும் புக் பண்ணால் போதும், ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம ட்ராவல் டேட் கொடுத்துட்டு செக் அவைலபிலிட்டி கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்தனா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வரும். இதில் வந்து நிறைய பஸ் வந்து இருக்கும். ஒரு சில பஸ்ஸில் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில பஸ்ஸில் இருக்காது. இப்போ 428 ரூபா வந்து பேஸ் ஃபேர் இருக்குது. இதில் 330 ரூபாய் இருக்குது. அதில் இருக்கா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஷோ லேஅவுட் கொடுத்து இந்த மாதிரி பாப்அப் மெசேஜ் வந்துச்சுன்னா உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் அதில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ பேஸ் ஃபேர் கம்மியாக இருக்கனால பாருங்கள், இந்த பஸ்ஸில் எல்லா டிக்கெட்டுமே புக் ஆகிடுச்சு. ஒரே ஒரு டிக்கெட் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. ஸோ சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் தர்ஷன் டிக்கெட் கிளிக் பண்ணிங்கன்னா தர்ஷன் டிக்கெட்டோட அவைலபிலிட்டி 1 மணி ஸ்லாட்டு, 4 மணி ஸ்லாட் வந்து காட்டும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இங்கேயும் ஒரு 330 ரூபா பேஸ் ஃபேரில் ஒரு பஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ இந்த பேஸ் ஃபேர் கம்மியாக இருக்கிறதே அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிடுறாங்க. பேஸ் ஃபேர் அதிகமாக இருக்கிறத விட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதை நீங்கள் தர்ஷன் டிக்கெட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா 723 ரூபா வந்து உங்களுக்கு வருது. இப்போ நம்ம வந்து எந்த பேஸ் ஃபேரு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன டைம் ஸ்லாட்டோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர், இந்த இடத்துல உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒருத்தருக்கு தான் வந்து சீட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். அதனால ஒருத்தரோட டீட்டெயில்ஸ் தான் இங்கே ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆனால் இங்கே ஏன் நமக்கு ஃபீமேல்னு கொடுத்துருக்குன்னா நம்ம செலக்ட் பண்ணியிருக்க சீட்டு வந்து ஃபீமேல் சீட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஜெண்டர் வந்து நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஃபீமேல் சீட்டு அதனால. ஸோ இப்போ வந்து பாருங்கள் மேலா ஃபீமேலான்னு சொல்லி கேட்குது. ஸோ அதுக்கப்புறம் நேமு, ஏஜ், கன்செஷன் டைப் வந்து சீனியர் சிட்டிசன்லாம் ட்ராவல் பண்ணுற மாதிரி, அதாவது ட்ராவல் பண்ணணும்னு கம்பல்சரி இல்லை. நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து 60 மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் வந்து இப்போ ஒரு 62 கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்துட்டு சீனியர் சிட்டிசன் கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கும். இந்த இடத்துல கார்டு நம்பரில் உங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணிடுங்க, இல்லை ஓட்டர் ஐடி நம்பர் தான் அதை என்டர் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க நமக்கு என்னென்ன ப்ரூஃப் எல்லாம் வந்து இருக்கு அப்படின்னா ஆதார் கார்டு நம்ம ஆல்ரெடி எல்லா தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆதார் கார்டு இல்லாமல் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட பேன் கார்டை கூட நீங்கள் புக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பாஸ்போர்ட்டு,
ஸ்டேட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஒரு ஐடி கார்டு, அதே மாதிரி ஓட்டர் ஐடி. ஸோ இதில் ஆதார் கார்டு தவிர பாருங்க உங்களுக்கு எத்தனை ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லிட்டு டிஎல் இருந்தால் கொடுக்கலாம், பேன் கார்டு கொடுக்கலாம், ஓட்டர் ஐடி கூட கொடுக்கலாம். ஓட்டர் ஐடி கூட எல்லாத்துக்குமே இருக்கும், தாராளமாக கொடுக்கலாம். ஸோ அதனால நீங்கள் இந்த தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு மட்டும்தான் வேணும் அப்படின்ற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் மற்ற ப்ரூஃபை செலக்ட் பண்ணி கூட புக் பண்ணிக்கலாம். ஆதார் கொடுத்தாதான் அங்கே தர்ஷனில் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்றதுமே கிடையாது. இதை புக் பண்ணக்கூடிய ப்ரூஃபு இந்த டிக்கெட்டையும் நீங்கள் வந்து வச்சுக்கணும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ நாம கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கு அப்புறமா ஃபைனலாக உங்களுக்கு பேமெண்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் பேஜ் வந்து காட்டும். இதில் வந்து கீழ் திருப்பதியிலேருந்து மேலே திருமலைக்கு போகிறதுக்கான பஸ் ஃபேருமே உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிரும். 160 ரூபா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் நம்ம டிராவல் பண்ணுறதுக்கு கூட இந்த டிக்கெட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கீழேருந்து மேலே போகிறதுக்கு. அதே மாதிரி 300 ரூபா தரிசனம் நம்ம என்னைக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம், தர்ஷன் டேட்டு, ஸ்லாட் டைமு இதெல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் லட்டூஸும் இங்கே உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுலேயும் உங்களுக்கு வந்து டிக்கெட் நம்பர்னு சொல்லிட்டு இதுலேயும் உங்களுக்கு டிக்கெட் நம்பர் இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம புக்கிங் டைமில் ஒரு மொபைல் நம்பர் கொடுக்குறோம் இல்லையா, ஸோ அந்த மொபைல் நம்பரையும் நோட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் சில டைம் எனக்கு அமௌண்ட் போயிடுச்சு, கன்ஃபர்மேஷன் வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடியே இந்த டிக்கெட் நம்பரை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் நமக்கு வரல அப்படின்னா இதை வச்சு நம்ம டிக்கெட் எடுக்க ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதுக்கான பேமெண்ட் பேஜ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இது பேமெண்ட் கேட்வே, இதில் எது வேணாலும் சூஸ் பண்ணி நம்ம பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் அமௌண்ட்டு டெபிட் ஆகிடும். சில டைம் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும், இல்லைனா மெயில் வந்து அனுப்புவாங்க. அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி போயிட்டு தர்ஷன் டிக்கெட் டவுன்லோட் பண்ணணும்னா திரும்பவும் ஹோம் பேஜ் வந்துருங்க. இந்த இடத்துல டிக்கெட் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு சப்போஸ் உங்களுக்கு மெயில் வரல ஆனால் பேமெண்ட் டெபிட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டிக்கெட் நம்பர் நான் சொன்னேன் இல்லையா, அந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கிங்க. புக்கிங் டைமில் யூஸ் பண்ண மொபைல் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் சப்மிட் கொடுத்தாலே உங்களுக்கான டிக்கெட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டிடிடி பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு உங்களோட தர்ஷன் டிக்கெட்டை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பஸ் டிக்கெட்டை பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு கீழ் திருப்பதியிலேருந்து மேலே போகிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அப் அண்ட் டவுன் போகிறதுக்கான அந்த டிக்கெட் இருக்கு இல்லையா, அது எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அதை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. மற்றது தர்ஷன் பற்றின இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இது நீங்கள் கேன்சல் பண்ணுறதை பற்றின டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம டிக்கெட் புக் பண்ணிட்டா கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னா கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா தர்ஷன் டிக்கெட்டும் அதில் இன்க்ளூட் ஆகி வருது இல்லையா. ஸோ அதனால எது ஒன்றுனா உங்களுக்கு இங்கே ஹெல்ப் டெஸ்க் நம்பர் இருக்குது, கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இதுதான் ஏபிஎஸ்ஆர்டிசியோட ஹெல்ப் டெஸ்க் நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கூட உங்களுக்கு இருக்க டவுட் கேட்கலாம். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும் அப்படின்ற எந்த கம்பல்சரி கிடையாது. அதே போல் நமக்கு தெலங்கானா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களோடமே வந்து நமக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டோட சேர்த்தா பஸ் டிக்கெட் வந்து புக்கிங் இருக்குது. ஆனால் ஏபிஎஸ்ஆர்டிசியை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஃபேர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். யாருக்காவது வந்து செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய புரட்டாசி 1வது சனிக்கிழமை 2வது சனிக்கிழமைக்கு இந்த ஃபேர் ஓகே ஆனால் தர்ஷன் டிக்கெட் வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து 21ஆம் தேதி முதல் சனிக்கிழமை. ஸோ டிக்கெட்ஸ் வந்து பாருங்கள் அவைலபிள் வந்து இருக்குது. 161 டிக்கெட்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து புக் பண்ணுங்கள். இதுலேயும் உங்களுக்கு டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கும். இந்த டூரிசம் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த இடத்துலேருந்து போகிற பஸ்ஸில் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒரு சில இடங்கள் வந்து இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடங்களில் மட்டும்தான் டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இது இல்லாமல் நமக்கு வேறு ப்ரூஃப் வச்சு புக் பண்ணக்கூடிய டிடிடியோட வெப்சைட்டில் இருக்கக்கூடிய டிக்கெட் வந்து ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன் டிக்கெட் தான். அக்டோபர் மாதத்துக்கும் அவைலபிலிட்டிஸ் வந்து ஆன்லைன்லேயே இருக்குது. இது 10,000 ரூபாய் டொனேஷன் பண்ணணும். ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயும் நமக்கு ஆப்பில் புக் பண்ணும்போது ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, ஸோ இந்த எல்லா ப்ரூஃபுமே காட்டும். வெப்சைட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு மட்டும்தான் காட்டும். ஆப்பில் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு டொனேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரிவிலேஜில் போயிட்டு நீங்கள் வந்து கிளைம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஏபிஎஸ்ஆர்டிசியோட புக்கிங்கில் இருக்க லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது டிடிடியோட புதிய இஓ பதவியேற்றதுக்கு அப்புறமா முதல் தடவையாக டெய்லி இஓ ப்ரோக்ராம்க்கான அஃபீஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 2ஆம் தேதி வந்து டெய்லி இஓ ப்ரோக்ராம் வந்து நடக்குது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ எஸ்விபிசி சேனலில் லைவாக போகும். இதோட நம்பர் வந்து 087722632661. ஸோ இதுதான் வந்து டெய்லி இஓக்கான கான்டாக்ட் நம்பர். இது வந்து ட்ரை பண்ணுங்கள். 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் வந்து நடக்கும். நம்ம கால் பண்ணி என்னென்ன ஃபீட்பேக் சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாமே சொல்லலாம். புதிய இஓ வந்ததுக்கு அப்புறமா நம்ம கண்டிப்பாக நம்மளுக்கு உண்டான விஷயங்கள் சொல்லும் போது ஏதாவது சொல்யூஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நேற்று நம்ம சேனலில் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். கேன்சல் பண்ணக்கூடிய ரூம் வந்து இப்போ புக்கிங்ஸ் வந்து எனேபிள் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதுக்கு இமெயில் பண்ணி கேட்டிருக்காங்க. அதுக்கு டிடிடி சைட்லேருந்து ஹெல்ப் டெஸ்கில் என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்க அப்படின்னா,
நீங்க ஒன்ஸ் வந்து உங்களோட ரூம் வந்து கேன்சலேஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான அமௌண்ட் 48 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க கேன்சல் பண்ணா ஃபுல் அமௌண்ட் வரும். 24 ஹவர்ஸ்க்குள்ள பண்ணா உங்களுக்கு ரூம் ரெண்ட் போக பேலன்ஸ் காஷ் அண்ட் டெபாசிட் ரீஃபண்ட் வரும். அது வந்து டாரிஃப் படி உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவாங்க. ஆனா அந்த கேன்சல் பண்ணக்கூடிய அக்கமடேஷன் வந்து கரண்ட் புக்கிங்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால கேன்சல் பண்ற ரூம் வந்து இனி புக் பண்றதுக்கான ஆப்ஷன் கிடையாது. அந்த மாதிரி பிளான்ல இருக்கிறவங்க அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. டெய்லியும் கீழ்த்திருப்பதியில ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க வாங்கிட்டு கூட தர்ஷன் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது நேத்து திருமலையில தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 69,937 பேர் பார்த்திருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. 6 கம்பார்ட்மெண்ட் தான், 8 மணி நேரம் தான் வந்து ஆகுது. நாளைக்கு வியாழக்கிழமை நாளைக்கான ஸ்லாட் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ நாளைக்கு க்ரௌடு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நேத்திர தரிசனம் அப்படின்றனால எஸ்எஸ்டி டோக்கன்ல சாமி பார்க்கறதுக்கு 3ல இருந்து 5 மணி நேரமும், 300 ரூபா தரிசனத்துக்கு 2ல இருந்து 4 மணி நேரம் ஆகலாம். டைம் அப்படின்றது இருக்க க்ரௌடை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதுதான் லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷனுங்க. ஸோ ஆகஸ்ட் மாசத்துல அங்க பிரதர்ஷனம் போறவங்க நோட் பண்ணிக்கோங்க. நாளையில இருந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து புஷ்கரணி குளம் வந்து மூடி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அங்க பிரதர்ஷனம் பண்ண போறவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பாத்ரூம்ல இருக்க ஷவர் ஃபெசிலிட்டிஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ரூம்ல ஸ்டே பண்ணிருக்கீங்கன்னா அங்கேயே கூட நீங்க குளிச்சுட்டு ஈர துணியோட போற மாதிரி பாத்துக்கலாம். ஆஃப்லைன்ல உங்களுக்கு 300 ரூபா டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா டெய்லியும் ஹோமம் டிக்கெட் கொடுக்குறாங்க. இது எங்க கொடுக்குறாங்க, எப்படி வாங்கணும், ஆல்ரெடி டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்து அந்த டிக்கெட் கூட வாங்கி நீங்க தர்ஷன் பார்க்கலாங்க. ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.